தெரியுது. கூகுள் ஷீட் தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுதா? ஆமா ப்ரோ, Google Sheet தெரியுது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். சரியா? ம். நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஒரு கூகுள் டிரைவ் வந்து ஜிமெயில் ஐடியில் கூகுள் டிரைவில் ஒரு கூகுள் ஷீட் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகேவா? கூகுள் ஷீட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஓகே ப்ரோ. கூகுள் ஷீட்டுக்கு ஏதாவது நேம் கொடுத்துக்கலாம். கீழே இருக்கும்ல கூகுள் ஒர்க் ஷீட்டோட நேம் ஒன்று கொடுத்தோம்னா கீழே இருக்கல ஷீட்ஸ், இதுக்கு நீ ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா நம்ம எப்படி பண்ண போறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஷாப் வச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ஓகே. ஸ்டாக் வருது. ஓகேவா? நம்ம வந்து என்ன ஃப்ரூட்ஸா வெஜிடபிள்ஸா என்ன கேட்டகரியில் வருது, அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரூட் செலக்ட் பண்ணால் இப்போ ஆப்பிள் இருக்கும், அதுக்கப்புறம் பனானா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அது வெஜிடபிள் செலக்ட் பண்ணால் டொமேட்டோ, ஆனியன் அந்த மாதிரிலாம் வரும்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அந்த கேட்டகரிஸ்லாம் எப்படி வைக்கணும், ட்ராப் டவுன் வைக்கிறது, அதுக்கப்புறம் குவான்டிட்டி அது இது ஃபில் பண்ணி அந்த என்ட்ரி யாரை போட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ ஒரு ஆப்பை ரெடி பண்ணி நீ ஒரு 10-20 பேருக்கு நீ கொடுத்துட்டேன்னா அந்த ஆப்பில் வந்து நிறைய என்ட்ரிஸ் வரும்ல, யார் எந்த என்ட்ரி போட்டான்னு பார்க்கணும்ல. ஸோ அதெல்லாம் எப்படி பார்க்கணுன்றது தான் இப்போ நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுவே ஓகே ப்ரோ. வந்து பார்த்தோன்னா இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஓரளவுக்கு கிரியேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கிரியேட்டிவிட்டி வச்சு அடிஷ்னலாக நம்ம ஒன்று ஒன்றா பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் பாரு. இப்போ இதில் பார்த்தோன்னா ஐடின்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? இந்த அப்ளிகேஷனுடைய மெயின் திங் என்னன்னு பார்த்தோன்னா ஐடி. அதாவது இது வந்து ஒரு டேபிள். ஓகேவா? இந்த டேபிளில் ஒரு யூனிக் கீ இருக்கணும். ஒரு என்ட்ரிக்கும் இப்போ எப்படி சீரியல் நம்பர் வருதுல்ல 1 2 3 அது ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஐடின்னு சொல்லி நான் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அது ரேண்டமாக அதுவே கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோன்னா டேட் வந்து பார்த்தோன்னா நம்ம எந்த டேட்டில் அந்த என்ட்ரி விழுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்ட்ரி பண்ணுறோம், ஸோ அதை வந்து என்னைக்கு என்ட்ரி பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணலாம். ஓகேவா? ஸோ டைப்பு, நேமு, ஓகே. குவான்டிட்டி, ரிமார்க்ஸ் ஏதாவது இருக்குது, ரிமார்க்ஸ் இருக்குன்னா போடலாம். ஸோ பையின்றது யார் அந்த என்ட்ரி போட்டாங்கன்றதை பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உனக்கு என்ன மாதிரி டேட்டா வேணுமோ, அதாவது நீ இதெல்லாம் கேப்சர் பண்ணணும்னு விரும்புறியோ அந்த மாதிரி ஃபீல்டு ஹெட்டிங் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இங்கே மேலே எக்ஸ்டென்ஷன் காட்டுதுல, இப்போ எக்ஸ்டென்ஷன் ஆமா. அதை கிளிக் பண்ணனா ஆப் ஷீட்டுன்னு காட்டுதா? ம். அதில் கிரியேட் அன் ஆப்னு இருக்கா? ஸோ இதை பார்த்துக்கோங்க, இதை எழுதிக்கோங்க, வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு ஆப் ஷீட்டில் போயிட்டு கிரியேட் அன் ஆப் பண்ணணும். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகேவா? இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, கிரியேட் அன் ஆப்பில் போகிறேன். ஸோ அது என்ன பண்ணணும்னா ரீடைரக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே இருக்க இந்த கூகுள் ஷீட் இருக்குல்ல, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா ஷீட்டில் போயிடும். ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க, லோட் ஆகுது. ஓகே, இப்போ பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்துருச்சுங்களா? ஆமா. தெரியுதா? ஸோ இது பார்த்தோன்னா தெரியுது ப்ரோ. இங்கே மேலே ஒரு பட்டன் இருக்குல்ல, யூஸ்வலி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது இது ரெண்டுமே ஒரே வியூ தான். ஸோ இந்த ஆப்போட ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது லெகசி எடிட்டர்னு சொல்லியிருக்கோம். இந்த எடிட்டர் இப்படி இருக்கும், ஸோ இது இப்படி இருக்கும். ஓகேவா? நான் இது ஆஃப் பண்ணி வைக்கிறேன், பிகாஸ் இந்த மாதிரி வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும் கொஞ்சம். உன் இஷ்டம் தான், நீ இதில் ஒர்க் பண்ணாலும் சரி, இந்த எடிட்டரில் ஒர்க் பண்ணாலும் சரி. ஓகேவா? ஸோ இங்கே மேலே பார்த்தோன்னா இந்த ஹோம்ன்றது ஒன்றும் இல்லை, ஸோ ஜென்ரலாக இருக்கும். அடுத்து வந்து இன்ஃபோ, அந்த ஆப்போட டீட்டெயில்ஸ், ஆப் என்ன கிரியேட் ஆப்னு நான் ஹெட்டிங் போட்டிருக்கேன்னா அது பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் ஷீட்டில் கிரியேட் ஆப்னு தானே நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இங்கே நேம் வந்துருச்சா? ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து டேட்டான்னு சொல்லியிருக்குல்ல, ஸோ இந்த டேட்டாஸில் வந்து பார்த்தோன்னா டேபிள்ஸ், காலம்ஸ், ஸ்லைசஸ், யூசர் செட்டிங்ஸ், ஆப்ஷன் சொல்லியிருக்கோம். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா இந்த டேபிள் காலம்ஸில் தான் நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்லைசஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் ஒரு சில தேவைக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தோன்னா அதை நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே இங்கே பக்கத்தில் என்ட்ரின்னு சொல்லி இந்த ரைட் சைடில் இருக்குல்ல இந்த ஃபீல்டு, இந்த ரைட் சைடில் இந்த தெரியுதா? இதுதான் இந்த அப்ளிகேஷன். ஓகேவா? இப்போ மொபைலில் நீ இன்ஸ்டால் பண்ணனா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த அப்ளிகேஷன். ஸோ நம்ம என்ட்ரின்னு சொல்லிட்டு இந்த ஷீட் டைம் சேவ் பண்ணோம், ஞாபகம் இருக்குங்களா? அந்த என்ட்ரி இங்கே வந்துச்சு பாருங்க, தெரியுதா? அதுவே என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிரியேட் பண்ண டேட்டா ஷீட்டை ஒரு ஆப்பாக கிரியேட் பண்ணிக்கும், ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணிக்கும். இப்போ பாருங்கள், இந்த ப்ளஸ் அழுத்துறேன், இந்த ப்ளஸ் பண்ணோன்னே அதுவே ஐடி ஏதோ ஒரு ரேண்டமாக நம்பர் எடுத்துக்கிச்சா, டேட்டுன்னு ஒன்று ஆட்டோமேட்டிக்காக டுடே டேட் வருதா, குவான்டிட்டி அப்படின்னு போட்டோன்னா அதுவே ஐடென்டிஃபை பண்ணிக்கிச்சு. ஸோ இது நம்பர் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு. ஸோ நேம்னு ஓகே இதெல்லாம் டெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக ஐடென்டிஃபை பண்ணுதோ இல்லையோ நம்ம மேனுவலாக கூட நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் இருக்குல்ல,
இந்த டேபிள் இது நீங்க ஆமா. இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பன் ஆகுறதுல பார்த்தீங்கன்னா கீழே அப்டேட் ஆட் டெலிட் ரீட் ஒன்லின்னு இருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த டேபிள் வந்து இந்த அப்ளிகேஷனை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேர் ஏற்கனவே டேட்டா ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் வந்து ரீட் ஒன்லி மட்டும் கொடுத்துட்டேன்னா இந்த ப்ளஸ் மறைஞ்சிச்சு பார்த்தீங்களா? இவ்வளோ நேரம் ப்ளஸ் இருந்தது, கவனிச்சிங்களா? ஆ, இந்த ரைட்ல பாருங்க, ஆமா ப்ரோ. ஆமா லைட்ல ஆமா. இந்த ப்ளஸ் இருக்குல்ல, இப்போ ரீட் ஒன்லி கொடுத்தா அது மறைஞ்சிரும். ஓகேவா? அடுத்து ஓகே ஓகே ப்ரோ. இப்போ இந்த இங்க மேல பாருங்க, இந்த ரெஃப்ரெஷ் பட்டனுக்கு பக்கத்துல இங்க பாருங்க, இது வந்து ரெஃப்ரெஷ். ஓகேவா? இது ரெஃப்ரெஷ் பண்றது. இது பக்கத்துல ஒன்று இருக்குல்ல, இது ஓகே. செக், அது செலக்ட் பண்றது. ஸோ என்ட்ரி ஏதாவது இருந்ததுன்னா அது செலக்ட் பண்ணலாம். இப்போ டெலீட் இருக்குல்ல, இந்த டெலீட்டை நான் ரிமூவ் பண்ணிட்டா ஓகே. அது மறைஞ்சிச்சு பாத்தீங்களா? ஸோ இப்போ என்ன அர்த்தம்னா அப்டேட், இங்க இங்க பாருங்க, இப்போ ம். அப்டேட் அப்படின்னா ஏற்கனவே இருக்க டேட்டாவை மாடிஃபை பண்ணலாம். ஓகேவா? இது எழுதி நோட் ஓகே பண்ணிக்கோங்க. ப்ரோ. அப்டேட்னா ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை மாடிஃபை மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர்த்து புதுசாக ஆட் பண்ண முடியாது. ஓகேவா? ஆட் அப்படின்னா ம். ஆடும் பண்ணலாம், ஏற்கனவே ஆட் பண்ண டேட்டாவை மாடிஃபையும் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து டெலீட், ஓகே. நீங்கள் ஆட் பண்ண டேட்டாவை டெலீட்டும் பண்ணலாம். ஓகேவா? ரீட் ஒன்லினா ஓகே. வெறும் இருக்கிற டேட்டாவை பார்க்க மட்டும் தான் முடியும், எதுவுமே செய்ய முடியாது. ஓகேவா? அதுதான் இந்த ஃபீல்ட்ஸோடைய விஷயம். புரிஞ்சுங்களா? ஓகே. புரியுதுல ஓகே இது? ப்ரோ. ஓகே. புரியுது ஸோ ப்ரோ. இப்போ ஏற்கனவே ஒரு டேபிள் ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ம். இன்னொரு டேபிள் ஆட் பண்ணணும். இப்போ இந்த கூகுள் ஷீட்ல போயிட்டு நீங்க பக்கத்துல இன்னொரு டேபிள் ஆட் பண்றீங்க. அந்த டேட்டாவை நான் பார்க்கணும் அப்படின்னா இங்க நியூ டேபிள் கொடுத்து நம்ம போலாம். நான் அடுத்து நான் உங்களுக்கு எப்படின்றத நான் சொல்றேன் அது. சரிங்களா? இப்போ காலம்ஸ்ல வரேன். ஓகேவா? ஸோ காலம்ஸ் என்ன பண்ணா, அங்க நீங்க கூகுள் ஷீட்ல பாத்தீங்களா இந்த காலம் செட்டிங்ஸ். ஸோ அதுதான் இங்க ஆமா. வரும். ஓகேவா? இதுல ஒன்று அடிஷ்னலா இருக்கும். ஆ. என்னன்னு பாத்தீங்கன்னா ரோ நம்பர். ஓகேவா? ரோ நம்பர்ன்றது ஒன்றும் ஓகே. இல்லை, இங்க வருதுல்ல இந்த ரோ 1 2 3 ஆமா. 4, அதுதான் அந்த ரோ ஆமாமா. நம்பர். ஓகேங்களா? ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ஓகே ப்ரோ. எடுத்துக்கும் ரோ நம்பரை. ஸோ அதனால இதை நீங்க எதுவுமே கன்சிடர் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ ஐடின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆப் ம். ஷீட்டை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இந்த யூனிக்கான ஒரு கீ வரணும்னு சொன்னல, ஒரு யூனிக் கீ வரணும்னு ஆமா. சொன்னல, அதுதான் இந்த ஆமா. நீங்க ஐடின்னு போட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஐடென்டிஃபை பண்ணி ஓகே இது ஐடின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ இந்த ப்ளஸ்ல பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒரு நம்பர் இருக்கா, ம். 389876 இருக்கா? ஆமா. இப்போ பாருங்க, அடுத்த வாட்டி திரும்பி ப்ளஸ் அழுத்தும் போது 907 வருதா? ஆமா ப்ரோ. திரும்பி நான் ப்ளஸ் அனுப்புறேன். இது ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கினே இருக்கும். ஓகேவா? இப்ப பாருங்க, ஓகே ஓகே ப்ரோ. இதுல வந்து எதனாலனா இந்த இந்த டேபிள் தெரியுதுங்களா? ஸோ இங்க வந்து நேம், ஆமா. அதாவது நீங்க ஹெட்டிங்கோட நேமு, அந்த ஹெட்டிங் என்ன டைப், டேட்டா, டெக்ஸ்டா, நம்பரா, ஸோ என்ன டீடைல்ஸ்னு சொல்லிட்டு இந்த டைப்ல இருக்கும். இந்த கீ லேபிள் நான் ம். என்னன்றது சொல்றேன். ஓகே, இது வந்து ஃபார்முலா பார். இப்போ நீங்க ஏதாவது ஃபார்முலா நீங்க இதுலயே போட்டு ஆட்டோமேட்டிக்கா பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்க பேரு உங்க அதாவது உங்க பேரை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களோட இனிஷியல் ஆட்டோமேட்டிக்கா வரணும். அதாவது நீ இப்போ உங்க ஸோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஃபெச் பண்றதுக்கு சம்திங் யூஸ் பண்ணலாம் இந்த ஃபார்முலா. ஓகேவா? இந்த இடத்துல ஃபார்முலா ஓகே ஃபீல்ட் ப்ரோ. இருக்குல்ல, அது இப்போ பாருங்க, ம். இந்த யூனிக் ஐடின்னு சொல்லியிருக்குல்ல, இது ஒன் ஆஃப் த ஃபார்முலா. ம். ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு நிறைய ஃபார்முலா ஓகே. பத்தி இதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஹெல்ப் மீ வித் எக்ஸ்பிரஷன் கீழே இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஹெல்ப் மீ ஆமா. வித் எக்ஸ்பிரஷன்ஸ்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கூகுளுடைய இதுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ அதில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும், நீங்க பார்த்துக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ், எஸ் ஆர் நோ, மேத், கால்குலேஷன் எப்படி, டெக்ஸ்ட் ஃபார்முலாஸ் என்னென்ன, கன்காட்டினேட், லெஃப்ட் ரைட்டு, ஃபைண்டு, அப்பர் லோவர், அதே மாதிரி டைம், டுடே, நவ், அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு இதுல. ஓகேங்களா? இது பாருங்க, அதர்ல வந்து யூசர் மெயில், யூசர் நேம், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா? இதுல ஓகே ஒன் ஆஃப் த ப்ரோ. ஃபார்முலா தான் யூனிக் ஐடி. யூனிக் ஐடி நீங்க போட்டீங்கன்னா நல்லா பாருங்க, இனிஷியல் வேல்யூல இருக்கு இந்த ஃபார்முலா. ஸோ அதனால நீங்க உள்ள போயிட்டு ஓகே. மாடிஃபைலாம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதே இந்த யூனிக் ஐடியை ஓகே நான் ப்ரோ. கட் பண்ணி இந்த யூனிக் ஐடி எடுத்துட்டேன், எடுத்துட்டு ஃபார்முலால போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இங்க ம். பாத்தீங்களா மறைஞ்சிடுச்சு. ஆமா இப்போ ஆமா. என்னால் எடிட் பண்ண முடியாது. இப்போ நான் திரும்பி வரேன், ப்ளஸ் அழுத்துறேன், இங்கே பாருங்க யூனிக்காக ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகும், ஆனால் அதை நான் மாடிஃபை பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே ஓகே. ஃபார்முலா உள்ளே இருந்ததுன்னா உங்களால் போய் எடிட் பண்ண முடியாது. ஃபார்முலா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணிக்கோ, நீங்கள் போய் எடிட் பண்ண முடியாது. இதே இனிஷியல் வேல்யூவில் போட்டிங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ கீழே பாருங்க, இந்த டேட் இருக்கு கரெக்டா? இந்த டேட்டையும் எடுத்து ம். நான் ஃபார்முலாவில் போட்டுறேன். ஸோ மறைஞ்சிச்சிங்களா? ஆட்டோமேட்டிக்காக அது டுடே எடுத்துக்கும். ஆமா ஓகேவா? ப்ரோ. ஸோ இப்போ நான் ஃபார் ம். எக்ஸாம்பிள் டுடே ம். ப்ளஸ் 1ன்னு டைப் பண்ணுறேன். ஓகேவா? சேவ் பண்ணுறேன். ஓகே. ஒரு நிமிஷம், இந்த என்ட்ரியை மேலே இங்கே சேவ் பண்ணுறேன். இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் பண்ணுற சேஞ்சஸ்லாம் உடனே காட்டிடும். பட் ஸ்டில் ஒரு சில என்ட்ரி வந்து ம். காட்டாது. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி சேவ் பண்ணணும் மேலே. ஓகேவா? ஓகே ஓகே ப்ரோ. மேலே சேவ் ம். பண்ணிட்டீங்கன்னா ஒரு நிமிஷம், திரும்பி நான் ப்ளஸ் எழுத்துறேன். இங்கே பாருங்கள், இன்னைக்கு டேட் 21, பட் ஸ்டில் இது 22ன்னு காட்டுது. பார்த்தீங்களா?
ஸோ ஆமா. உங்களுக்கு புரியுதா இது எப்படின்ட்டு? புரியுது, அதே புரியுது மாதிரி ப்ரோ. அதாவது அதாவது ஃபார்முலால டுடேவ பேஸ் ஃபார்முலா பண்ணி பார்ல ஆ. டுடே அது லாஜிக் ஓகேங்க. அதாவது ஃபார்முலா பார்ல நீங்க ம். என்ன போட்டாலும் அது உங்களுக்கு எடிட் பண்ண முடியாது. இதே நீங்க ஓகே, இனிஷியல் ஓகே. வேல்யூ அதுல போட்டீங்கன்னா எடிட் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி ஓகே ப்ரோ. கீ வந்து அதாவது ஒரு என்ட்ரி ஃபார் எக்ஸாம்பிள் ரிப்பீட் ஆகக்கூடாது. கீன்றது யூனிக்கா இருக்கணும். ம். ஸோ அதுதான் இந்த கீ. ஓகே. இதுல நமக்கு கீ எது? ஐடி. அதுவே ஆட்டோமேட்டிக்கா எடுத்திருக்கு. ஸோ ஐடி. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க இனிஷியல் வேல்யூல நான் யூனிக் ஐடின்னு டைப் பண்றேன். ஓகேவா? ஓகே. ஸோ அது யூனிக் ஐடி ஜென்ரேட் பண்ணும். இல்லைன்னா நம்ம இன்னொரு விஷயம் ட்ரை பண்ணலாம். ஒரு நிமிஷம். இது இப்படியே இருக்கட்டும். ஃபார்முலா எதுவும் இல்லாமல் இருக்கட்டும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் 1 இல்லை ஆப்பிள்னு டைப் பண்ணுறேன். ஓகேவா? ஆப்பிள்னு டைப் பண்ணிட்டேன். நான் சேவ் பண்ணுறேன். ஸோ ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள்னு என்ட்ரி வந்துருச்சா? ம். வந்து இப்போ நான் திரும்பி அதே ஐடியில் போயிட்டு திரும்பி ஆப்பிள்னு டைப் பண்ணுறேன். இங்கே பாருங்க என்ன சொல்லுது பாருங்க. தெர் இஸ் ஆல்ரெடி ரோ வித் கீ ஆப்பிள். அதாவது ஆப்பிள்ன்றது வந்துருச்சு. திரும்பி வந்து ஆப்பிள் எடுத்துக்காது. ஓகேவா? ஸோ யூனிக்காக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல நான் ஆப்பிள் 1 அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஒரு நிமிஷம். ஸோ எடுத்துக்கிச்சு. பார்த்தீங்களா? அதாவது ஒரே வார்த்தை என்னன்னா ரிப்பீட் ஆகக்கூடாது. யூனிக்கான வேல்யூ ரிப்பீட் ஆமாம், யூனிக் ஆகக்கூடாது. வேல்யூ மட்டும் தான், யூனிக்கான வேல்யூ மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும். அதான் ஐடி. ஓகேங்களா? அது நீங்கள் இது வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே. இந்த கீயை செலக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் ஐடி ஆகிடும். ஸோ ஐடி வந்து எப்போவுமே ரிக்வயர்டு ஃபீல்டு. ஓகேங்களா? ம். அதே ஓகே மாதிரி இப்போ ப்ரோ. நீங்கள் ஹைட் பண்ணணும். இங்கே பாருங்க ஐடி ரைட்டில் தெரியுதா? இப்போ நான் இந்த அன்செக் பண்ணேன்னா ஆமா. ஹைட் ஆகிடும். ஓகேவா? ஓகே. ஸோ உங்களுக்கு எந்தெந்த ஃபீல்டெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் அன்ஹைட் பண்ணிக்கலாம். எதெல்லாம் தேவையோ ம். அதெல்லாம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கீ ஓகே ப்ரோ. பொறுத்தவரைக்கும் எப்போவுமே நீங்கள் வந்து நீங்கள் ஹைட் பண்ணாதீங்க. கீயை வச்சுக்கோங்க. இல்லை ஹைட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஹைட் பண்ணோம் அப்படின்னா இனிஷியல் வேல்யூவில் அந்த ஃபார்முலாஸை போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ. இன்கேஸ் நீங்கள் வந்து ஐடியில் வந்து நீங்கள் எதுவும் டைப் பண்ண போகிறதில்ல, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்தால் போதும்னா நீங்கள் இந்த இனிஷியல் வேல்யூவில் அந்த ஃபார்முலா போட்டு வச்சுக்கோங்க. ம். அப்படி இல்லை, நான் டைப் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து எம்டியாக விட்டுறலாம். ஓகேவா? ஓகே. சரிங்களா? இப்போ டேட் இருக்கு. ஸோ இப்போ டைப். இந்த டைப்ல எப்படி டிராப் டவுன் பார்க்கலாம். இங்கே பாருங்க டைப் அட்ரஸ் இருக்கு. ஸோ அட்ரஸ்ன்னு கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு அட்ரஸ் டைப் பண்ணீங்கன்னா அது ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அட்ரஸில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். பார்த்தீங்களா? சென்னை தமிழ்நாடுன்னு காட்டுறா கீழே ஆட்டோமேட்டிக்காக. ஆமாம் ப்ரோ. ஸோ இந்த மாதிரி வந்து அது சஜஷன் வரும். ஆனால் பட் அக்யூரேட்டாக இருக்காது. ஓரளவுக்கு காட்டும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஓகே. நிறைய ஃபீல்டு இருக்குது. இதில் வந்து டேட் இருக்குது, டேட் அண்ட் டைம் இருக்குது. டேட் அண்ட் டைம்னா டேட் அண்ட் டைம் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ம். ஈனம் ஈனம்னு இருக்குது பார்த்தீங்களா? ஈனம் வந்து என்னன்னா ஆமா. ஈனமை கிளிக் பண்ணிட்டு இந்த டைப்பில் கீழே வந்தோடனே வேல்யூஸ்ன்னு காட்டுதுல. இங்கே பாருங்க. ஆமா. இந்த ஈனம்க்கு இந்த சைடில் ஒரு பென்சில் இருக்கா? டைப்பு. ஆமா. ஸோ இந்த பென்சில் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காட்டும். இதில் கூட நீங்கள் போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஈனமா, ஈனம் லிஸ்ட்டா, என்ன வேணும்னு வச்சுக்கலாம். ஓகேவா? நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஈனம்னு வைக்கிறேன். ஓகேவா? ஈனம்னு வச்சுட்டு ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் சொன்னேன்ல ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் சொன்னேன். ஸோ இங்கே வேல்யூஸ் ஆட் பண்ணலாம். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ். ஓகேவா? ஸோ இதில் ஓகே. வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சேவ் பண்ணிட்டு இங்கே கொடுத்துட்டு இங்கே சேவ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் மாதிரி வரும். ஓகேவா? இங்கே பாருங்க ஓகே, பட்டன் ஓகே, ஓகே வந்துருச்சுங்களா? ப்ரோ. ஸோ ஏதாவது ஒன்று ஆமா. தான் செலக்ட் பண்ண முடியும் ஈனம்னா. இப்போ ஈனம் லிஸ்ட்னா என்னன்னு சொல்கிறேன். ஓகே. ஈனம் லிஸ்ட் வச்சுட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, புரியுதுங்களா? ஓகே. புரியுது ஈனம்க்கும் ப்ரோ. ஈனம் லிஸ்ட்டுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ லிஸ்ட் புரியுது வேணாலும் ப்ரோ. ஆட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொன்றும் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி மேனுவலாக பண்ண தேவையில்ல. நீங்கள் கூகுள் ஷீட்டில் ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுருக்கீங்க. அந்த லிஸ்ட்டு நீங்கள் இங்கே ஃபெச் பண்ணனா கூட ஃபெச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு நான் டெக்ஸ்ட்டாக வச்சு சேவ் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே. லேபிள்னா என்னன்னு சொல்கிறேன். லேபிள்னா ஒன்றும் இல்லை. ஸோ ஐடிக்கு அடுத்து ஐடி வந்து யூனிக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு ம். முக்கியமான விஷயம் ஏதோ ஒன்று இருக்குது. அது வந்து நீங்கள் சும்மா லேபிள் வச்சுக்கலாம். லேபிள் இப்போ யூஸ் ஆகாது. ரொம்ப காம்ப்ளெக்ஸ்ன்னு இல்லை. சம் இமேஜ் விஷயத்தில் உங்களுக்கு லேபிள் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ ஸ்கிப் பண்ணிடலாம். லேபிள் அவ்வளோ ஒன்றும் யூசேஜ் இருக்காது. ஸோ குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். இங்கே நமக்கு நம்பர் தான் வரணும். கரெக்டாக டெக்ஸ்ட் வரக்கூடாது. இப்போ நான் டெக்ஸ்ட் ஆமா. டைப் பண்ணுறேன். ஆமா. என்னால் டெக்ஸ்ட் பண்ண முடியல. ஓகேவா? ஸோ ம். இதுதான் குவான்டிட்டி.
ஸோ நம்பராக வச்சுக்கலாம். இது டெசிமலில் இருக்கும். டெசிமல்னு இருக்கு. டெசிமல் டைப் பண்ணால் இங்கே 5.5 அந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம் டெசிமல். ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி டேட்டா ஃபீல்ட்ஸ் இருக்கு. லேட் லாங் இருக்கு. லேட் லாங் வச்சிட்டிங்கன்னா ஸோ உங்களோட கரண்ட் லொக்கேஷனை எடுக்கும். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகேவா? நான் இப்போதைக்கு நான் பிளாக் பண்ணுறேன். நீங்கள் கொடுத்தீங்கன்னா கரண்ட் லொக்கேஷனை உங்களுக்கு எடுத்துரும். ஓகேவா? அதுக்கப்புறம் bro. லேட் லாங்கில் போயிட்டு நீங்கள் இந்த ஃபார்முலா ஒன்று இருக்கு இங்கே போயிட்டு ஹியர் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன சாரி மாற்றி டைப் பண்ணிட்டேன்னா இங்கே லேட் லாங்கில் நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா நீ உங்களோட கரண்ட் லொக்கேஷனை எடுத்துக்கும். நான் இப்போதைக்கு என் லொக்கேஷனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் இங்கே காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் வந்துடும். ஓகேவா? ஹியர்னு போட்டிங்கன்னா உங்களோட கரண்ட் லொக்கேஷன் வரும். இப்போ நீங்கள் ஒரு என்ட்ரி Okay bro. போடுறீங்க, இப்போ ஃபீல்டுக்கு போகிறீங்க, ஏதோ ஒரு என்ட்ரி நீங்கள் போடுறீங்க, எந்த இடத்துலேருந்து போட்டிங்கன்னு பார்க்கணுன்னா இந்த ஹியர் ஃபார்முலா போட்டு இந்த லேட்லாங்க நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக மொபைலில் லொக்கேஷன் ஆனில் இருந்தால் உங்கள் அந்த லேட்லாங்க எடுத்துக்கும். சரிங்களா? ஓகே ப்ரோ. அதே மாதிரி இப்போ சிக்னேச்சர்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த சிக்னேச்சர் ஒன்றும் இல்லை, இதை கிளிக் பண்ணி நீங்கள் இப்படி கையெழுத்து போட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸ் okay bro. இருக்குங்க. இது நீங்கள் ஒரு பொறுமையாக உட்காந்து பாருங்க. இப்போ இமேஜ்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? இப்போ இமேஜ் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் ஆயிடுச்சுங்களா? ஆமா. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து பையின்னா யூசர் இமெயில்னு சொல்லிட்டு ஒரு செலெக்ஷன் இருக்கு. ஒரு நிமிஷம் சேவ் பண்ணுறேன். ஓகே. இப்போ என்ன ஒன்று ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய மெயில் ஐடி கேப்சர் ஆகிடும். ஸோ என் மெயில் ஐடி வந்துருச்சுங்களா? யூசர் இமெயில் போட்டிங்கன்னா அந்த என்ட்ரி யார் போட்டாங்களோ அவங்களோட லிஸ்ட் வந்துடும். புரியுதாங்க ஓகே ஓகே. எப்படி இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதுன்ட்டு? ஸோ அதே மாதிரி தான் ரிக்வயர்டு. இங்கே மேலே பாருங்க ஸ்டார் இருக்கா? ஸ்டார்னா இந்த என்ட்ரியை கம்பல்சரி போடாமல் நீ சேவ் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே இந்த ஓகே. அதே மாதிரி ரிக்வயர்ட் ஃபீல்டு நீங்கள் எது வேணுமோ கொடுத்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் கம்பல்சரி Okay இதெல்லாம் bro. போட்டால் தான் சேவ் பண்ணணுன்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் okay ரிக்வயர்டுடைய ஒர்க்கு. ஸோ அதே மாதிரி எடிட்டபிள். ஓகே. எடிட்டபிள் வந்து ஃபார்முலா இருந்ததுன்னா நீங்கள் ஃபார்முலா பாரில் ஃபார்முலா போட்டிங்கன்னா எடிட்டபிள் வேலை செய்யாது. ஓகேவா? ஓகே. ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கோ, நீங்கள் எடிட் பண்ண முடியாதுல்ல. இதே இந்த ஆமா. டுடே ப்ளஸ் ஒன்னை நான் எடுத்து இங்கே போடுறேன். டுடேன்னு நான் போடுறேன். ஓகேவா? இப்போ என்னாச்சு, எடிட் பண்ண முடியுதா? ஓகே ப்ரோ. அதே இது அன்செக் பண்ணிட்டா எடிட் பண்ண முடியாது இனிஷியல் வேல்யூல. ஓகே. லாஜிக் புரியுதாங்க? புரியுது ப்ரோ. ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் இல்லை. சர்ச்னா என்னன்றது சொல்லிடுறேன். இங்கே மேலே சர்ச் பண்ணுறோம்ல, சர்ச் பண்ணால் அது வர்றதுக்கு இப்போ பாருங்க, நான் ஒன்றுன்னு டைப் பண்ணுறேன். ஸோ ஒன் ரிலேட்டடான ஐட்டம்ஸ் வருதா? ஸோ இதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணலாம். எந்த ஃபீல்டெல்லாம் வச்சு சர்ச் பண்ணலான்றது இங்கே இருக்கும். ஓகேவா? புரியுதாங்க இது எப்படின்ட்டு? புரியுது ப்ரோ. ஸோ அடுத்து எப்படி பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்கிறேன். இங்கே மேலே டாப் ரைட் இருக்குல்ல, இங்கே ப்ளஸ் இருக்கும். ஆமா. இதை கிளிக் பண்ணி இப்போ யாருக்கு நீங்கள் ஷேர் பண்ணமோ 123@gmail.com சொல்லிட்டு நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு இங்கே காட்ட ஐம் நாட் அ ரோபோ செலக்ட் பண்ணி நீங்கள் சென்ட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த மெயில் ஐடிக்கு அக்சஸ் போயிடும். ஓகேவா? இங்கே ஷேர் லிங்க்னு இருக்குல்ல, ஓகே ப்ரோ. இந்த லிங்கை வச்சுட்டு நீங்கள் மொபைல் இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க, அவங்களுக்கு மெயில் பார்க்க முடியல, நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன்னா இந்த லிங்கை காப்பி பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா அந்த லிங்க் ரீடைரக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிடும். ஓகேவா? ஓகே ப்ரோ. நீங்கள் போடுற என்ட்ரிலாம் இங்கே பாருங்க, இந்த கூகுள் ஷீட்லாம் வந்துடும். சரிங்களா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே, இப்போக்கும் பார்த்ததெல்லாம் இந்த பேசிக்ஸாக நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த யூஎக்ஸ் இருக்குல்ல, யூஎக்ஸ்ல கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ஹெட்டர், செகண்டரி ஹெட்டர், சம்மரி காலம் இருக்கா? ஆமா. ஸோ இது வந்து எப்படின்னா, நான் எனக்கு எந்த மாதிரி ஃபார்மெட்டில் வேணும், டேபிள் ஃபார்மெட்டில் வச்சுக்கணும், நான் இதை என் வியூ கேலரி ஃபார்மெட்டில் வைக்கணும், டீட்டெயிலில் வைக்கணும், அதே மாதிரி வந்து ஒரு ஆன்போர்டிங் சம்திங் இந்த மாதிரி டிசைனாக வைக்கணும். ஸோ எந்த மாதிரி வைக்கணுன்றது இங்கே நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இது மெனுவில் வைக்கணும். இப்போ இது மெனுன்னு கிளிக் பண்ணோன்னே இங்கே மெனுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு, மிடில், லேட்டர், லாஸ்ட்லாம் இங்கே வரும், இங்கே கீழே வரும். மெனுன்னு வச்சிங்கன்னா அங்கே போயிடும். ஓகேவா? ரெஃப்னு வச்சிங்கன்னா ஹைட் ஆகிடும், எங்கேயுமே காட்டாது அது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வியூஸ் இருக்குது. ஓகேவா? இதுலேயே நீங்கள் வந்து போட்ட என்ட்ரியை நீங்கள் சார்ட் பண்ணுறது, ஒரு நிமிஷம் நான் டெக்கில் வைக்கிறேன். ஸோ டெக்கில் வந்து நான் சார்ட் பை அப்படின்னு போட்டு அசெண்டிங், ஃபஸ்ட்டு நான் ஆப்பிள் போட்டோம், அடுத்து ஆப்பிள் 1 போட்டோம். கரெக்டாக? இப்போ நான் டிசெண்டிங்கில் கொடுத்தேன்னா இங்கே பாருங்கள், லாஸ்ட் என்ட்ரி ஆப்பிள் 1 தானே போட்டோம், அது ஃபஸ்ட்டு காட்டுது, செகண்ட் ஆப்பிள் வருது. பார்த்தீங்களா?
ஓகே ப்ரோ. ஸோ ஆமா, ஆமா. இது அசெண்டிங் டிசெண்டிங். ஸோ இது என்ட்ரி நம்பருக்கு ரோ நம்பருக்கு ஏற்ற மாதிரி நேமுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக அப்படியே உட்காந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு இப்போதைக்கு சேவ் பண்ணுறேன் ஓகே இதை. ப்ரோ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேன்னு சொல்லியிருக்கோம். இருங்க ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ இருங்க இது மெனுவில் இருக்கா, நான் ஃபர்ஸ்ட்டில் வைக்கிறேன். ஸோ இந்த டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ் இருக்கும். நான் ஸ்டார் ஐக்கான் வைக்கலாம். சம் ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச ஐக்கான் வேணும்னா இங்கே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஓகே ப்ரோ. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து இப்போ நம்ம பேசியிருந்தோம் பார்த்தீங்களா, நம்ம கிட்ட புதுசாக இன்னொரு ஷீட் ஆட் பண்ணுறது எப்படின்ட்டு. ஸோ டீட்டெயில்ஸ்ன்னு ஆமா. போடுறேன். ஓகேவா? ஸோ ஓகே. டீட்டெயில்ஸ் அப்படின்னு போட்டுட்டேன். இப்போ இதுக்கும் ஐடி வைக்கணும். ஐடி வைக்கணுமான்னு கேட்டால் ஆமாம் வச்சு தான் ஆகணும். ஓகேவா? நான் ஐடி 1 2 3 4 5 6 7 8 டம்மியாக போட்டுட்டேன் இப்போதைக்கு. ஓகேவா? நேமு சாரி டைப்பு நேமு. இப்போ டைப் வந்து ஃப்ரூட்ஸ். ஓகே. ஓகேவா? இப்போ ஓகே ப்ரோ. இதில் வெஜிடபிள்ஸ்ன்னு போடுறேன். ஓகேவா? இப்போ ஃப்ரூட்ஸில் வந்து ஆப்பிள், பனானா, பைனாப்பிள், அடுத்தது ஓகே. கோவா. ஓகேவா? வெஜிடபிள்ஸ் வந்து டொமேட்டோ, ஆனியன், ஓகே. வேற என்ன இருக்கு, பீஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால். ஸோ இந்த லிஸ்ட் இருக்கு. இப்போ நான் இந்த லிஸ்ட்டும் இந்த ஆப்பில் நான் கொண்டு வரணும். ஓகேவா? அதாவது இப்போ ஓகே. நமக்கு என்ன பிளான்னா, இந்த டைப்பில் எனக்கு ஃப்ரூட்ஸாக வெஜிடபிள்ஸாக காட்டணும். ஓகேவா? எந்த ஓகே ப்ரோ. இந்த டைப்பில் நான் ஃப்ரூட்ஸும் கிளிக் பண்ணால் டைப்புக்கு நேராக நான் என்னென்ன போட்டிருக்கேன் ஃப்ரூட்ஸில் ஆப்பிள், பனானா, பைனாப்பிள் அதெல்லாம் வந்து அடுத்து நேமில் வரணும். இப்போ வெஜிடபிள் கிளிக் ஓகே பண்ணால் ப்ரோ. வெஜிடபிளுக்கு நேராக என்னென்ன இருக்குது, ஆனியன், பீஸ், பிரிஞ்சால். ஸோ அது இந்த நேமில் வரணும். அது இப்போ எப்படின்றது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஓகே ப்ரோ. டேபிள் சாண்டை போகிறேன், நியூ டேபிள் போகிறேன். நியூ டேபிள் போய்ட்டு இந்த கூகுள் ஷீட்ஸை கிளிக் பண்ணுறேன். ஸோ கூகுள் ஷீட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏற்கனவே நான் கிரியேட் ஆப்புன்னு வச்சுருப்பேன். ஓகே. ஓகேங்களா? இந்த கிரியேட் ஆப்புன்னு சொல்லியிருக்க ஆப்பில் போயிட்டு இங்கே பாருங்கள் என்ட்ரி ஏற்கனவே இருக்குது, கனெக்டட் காட்டுது. ஸோ டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணி ஆட் டேபிள் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே. இப்போ இது போட்டோன்னே லோட் ஆகும். இப்போ நல்லா பாருங்க, இப்போ நம்ம அந்த இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லோட் பண்ணும்போது இந்த மாதிரி வியூ ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. கரெக்டா? ஆமா. இப்போ டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண காட்டவே இல்லை பார்த்தீங்களா? ஸோ ஆமா. இப்போ ஏன் இந்த ப்ரோ? இப்போ இந்த டீட்டெயில்ஸும் நம்ம இந்த மாதிரி இப்போ பாருங்க யூஎக்ஸ் வந்தீங்கன்னா வியூவில் என்ட்ரி மட்டும் தான் இருக்குது, டீட்டெயில்ஸ் இல்லை. நான் இப்போ டீட்டெயிலுக்கு ஒரு நியூ வியூ ஆட் பண்ணுறேன். இல்லை நியூ வியூ கிளிக் பண்ணிவிட்டு ஓகே. கிரியேட் நியூ வியூ. அதில் இங்கே ஃபார் திஸ் டேட்டான்னு இருக்குல்ல, அதில் டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஸோ டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? பார்த்தீங்களா எங்கள் பக்கத்தில் டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. தெரியுதா? ஆமாம் ப்ரோ. ஸோ தெரியுது. இப்படி தான் நீங்கள் கிரியேட் பண்ணுற டேபிளுக்கு ஒரு வியூவை கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஓகே. ஆட் பண்ண டேபிள் இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ நான் அடிஷ்னலாக எனக்கு வேணும் அப்படின்னா இங்கே இப்போ பாருங்கள் ஐடி வந்துருச்சா. ஐடி ஏன் இங்கே ஐடி வந்து நம்பரில் காட்டுது, பிகாஸ் நான் அங்கே டேட்டா வந்து நம்பரில் போட்டேன் 1 2 3ன்னு. கரெக்டாக? நீங்கள் இங்கே டெக்ஸ்ட்டாக மாற்றிட்டு கூட யூனிக் ஐடி அப்படின்னு நீங்கள் போட்டு சேவ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? புரியுது ப்ரோ. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்கல, டாய் அப்படின்னு கொடுக்குறேன். டாய்ன்னு கொடுத்துட்டு கார் கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் சேவ் பண்ணுறேன். ஸோ இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். கீழே வந்துருச்சா? காட்டுதுங்களா? அதே மாதிரி இங்கே வந்துருச்சு பாருங்க, ஐடி நம்பர், டாய், கார். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ட்ராப் டவுன் நம்ம கேட்டிருந்தோம்ல, இப்போது இந்த என்ட்ரியில் நான் என்ட்ரி போட்டால் டைப்பில் எனக்கு என்ன வரணும், ஃப்ரூட்ஸாக வெஜிடபிள் வரணும், நேமுக்கு அது ரிலவெண்ட் ட்ராப் டவுன் வரணும். ஓகேவா? ஸோ நான் ஓகே ப்ரோ. இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த என்ட்ரியை போயிட்டு இந்த டைப் இருக்குல்ல, இந்த டைப்பில் இருக்க இந்த பென்சிலை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்லேயே வைங்க. ஓகேவா? ஈனம் வந்து எப்போ யூஸ் பண்ணோன்னா, நீங்கள் மேனுவலாக ட்ராப் டவுன் யூஸ் பண்ணுறீங்கன்னா, மேனுவலாக நீங்கள் போடுறீங்கன்னா ஈனம் யூஸ் பண்ணலாம். ஈனம். ஓகேவா? இப்போ டேட்டா வேலிடிட்டி நீங்கள் வந்து எக்ஸல் அந்த கூகுள் ஷீட்லேருந்து எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த டெக்ஸ்ட்லேயே வச்சுட்டு கீழே டேட்டா வேலிடிட்டியில் வேலி டிஃப்னு இருக்குல்ல, இது வந்து லாஜிக். ஓகேவா? வேலி டிஃப்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டேட்டை செலக்ட் பண்ணுறீங்க, டேட்டு வந்து 10 நாளுக்கு லெஸ் தென்னாக இருக்கக்கூடாது. அப்படின்னா டுடே லெஸ் தென் டுடே ஷுட் பி கிரேட்டர் தென் டுடே ப்ளஸ் 7, சாரி டுடே -7 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா
டுடேலேருந்து இந்த மாதிரி லாஜிக்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து 2 நாளைக்கு கம்மியாக டேட்டாவை போடக்கூடாது, இல்லை நான் டேட் செலக்ட் பண்ணுறேன் அது டுடேவாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் லாஜிக் வைக்கலாம். இருங்க நம்ம டிவேட் ஆக தேவையில்ல, ஃபஸ்ட்டு நான் இது எப்படின்றது சொல்லிடுறேன் இந்த டாப் டவுன் ஒரு நிமிஷம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த டைப்பில் போகிறோம், டைப்பில் போயிட்டு டேட்டா வேலிடிட்டியில் போயிட்டு வேலிடிஃபில் கிளிக் பண்ணிட்டு இங்கே இந்த டைப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைப் தானே இங்கே ஆமா. வரணும் நமக்கு. இந்த டைப்பை ஜஸ்ட் இன்சர்ட் ஆமா கொடுத்துருங்க. ப்ரோ. இன்சர்ட் கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து இந்த நேம்னு இருக்குல்ல, இந்த நேம் உள்ள போயிட்டு திரும்பி டேட்டா இது நேம் இதே டெக்ஸ்ட்டாக வச்சுக்கோங்க, இல்லை நேமாக கூட இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் டெக்ஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே இருக்க இந்த நேமை செலக்ட் பண்ணுங்க, செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணுங்க. ஓகே. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா என்ன காட்டுது, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் டாய்ஸ்ன்னு வந்துருச்சு, ஆனால் அது கீழே இருக்க நேம் காட்டல. இப்போ நான் ஆமா. ஃப்ரூட்ஸை கிளிக் பண்ணுறேன், நேம் வந்துருச்சுங்களா, ஆ, நேமில் ஆமா இருக்க ப்ரோ. என்ட்ரிலாம் காட்டுதா. இப்போ நான் வெஜிடபிள்ஸ் கிளிக் பண்ணுறேன், வெஜிடபிள்ஸ் இருக்க நேம் என்ட்ரிலாம் வருதுங்களா. டாயை கிளிக் பண்ணுறேன், ஆமா. டாயில் இருக்க என்ட்ரி காட்டுதா. ஸோ இந்த மாதிரி ஆமா. நீங்கள் டிபெண்டன்ட் ட்ராப் டவுன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ப்ரோ. புரியுதுங்களா? என்ட்ரி புரியுதா? ஸோ இப்போ பாருங்க, புரியுது ப்ரோ. இப்போ வேலிடிஃபோட லாஜிக் சொல்கிறேன். இப்போ டேட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த டேட்டை வந்து என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்முலா எடுத்துடுறேன். ஓகேவா? எடுத்துட்டு நான் சேவ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதில் எந்த டேட்டுமே காட்டாது. இப்போ நான் தான் மேனுவலாக போய் வைக்கணும். இப்போ நான் இந்த டுடேல போயிட்டு எனக்கு இந்த டேட் ஈக்குவல் டு டுடே -1, இந்த டேட் வந்து ஓகே. செலக்ட் பண்ணுறது எஸ்டே டேட்டாக இருக்கணுன்ற மாதிரி நான் வச்சுட்டேன். ஓகேவா? இப்போ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஐடியில் சும்மா ஏதாவது டைப் பண்ணுறேன், இங்கே போயிட்டு நான் டுடே டேட்டே செலக்ட் பண்ணுறேன், இல்லை 21 நாள் கழிச்சு செலக்ட் பண்ணுறேன். பாருங்க என்ட்ரிஸ் இன்வாலிட்னு வருதா. இப்போ நீங்கள் சேவ் ஆமா. பண்ணாலும் அது சேவ் ஆகாது. ஸோ அது ஏன்னா நீங்கள் பேக் எண்டில் என்ன வச்சிட்டீங்க, எஸ்டே டேட்டு தான் வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சிட்டீங்க. Yesterday. கரெக்டாக இப்போ பாருங்க எஸ்டே டேட் வச்சோன்னே கரெக்டாக காட்டுதுங்களா. ஸோ இந்த ஆமா மாதிரி ப்ரோ. நீங்கள் வேலிடிஃபை யூஸ் பண்ணலாம் மல்டிபிள் லாஜிக்ஸில். ஓகேவா? ஓகே ஓகே ப்ரோ. கான்செப்ட் புரியுதாங்க? ஸோ நம்ம இந்த ஃபார்முலா புரியுது ப்ரோ. எப்படி ஷோ பண்ணணும், எப்படி ஹைட் பண்ணணும், எப்படி எடிட் பண்ணணும், எப்படி ஷேர் பண்ணணும், அண்ட் டிபெண்டன்ட் ட்ராப் டவுன் கிரியேட் பண்ணுறது, புதுசாக ஒரு டேபிள் எப்படி ஆட் பண்ணுறது, ஸோ அதுக்கு எப்படி வியூ கிரியேட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே தானே? நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா இது ரிலேட்டடாக? ஏதாவது டவுட் இருக்கா? ப்ரோ. எப்படி காமிச்சிருக்கு? நோ டவுட்ஸ் ப்ரோ. சரிங்க, சரி ஓகேங்க.